श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. சாய்நாதரின் சந்நிதியில் மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் இந்த பரிபிரஷ்னா என்ற இந்த சத்சங்க யஜ்ஞத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியுள்ளோம். இந்த பரிபிரஷ்னா அதாவது கேள்வி கேள்விக்கு பதில் இல்லைங்களா? இதனால நாம எத்தனையோ கேள்விகளுக்கு பதிலை நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். யார் மூலமா அப்படின்னா மாஸ்டர் அவர்களின் மூலமா. அவர்கிட்ட எத்தனையோ பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனா அது யார் கேட்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவர் பார்க்காம, யார் கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதிலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கிரந்தங்களை படிச்சு அதுல இருக்கிறது சரியான பதிலை எடுத்து அவர்களுக்கு கொடுத்திருக்கார். அன்னைக்கு அவரு செஞ்ச அந்த தேடல், அதாவது அந்த கேள்விக்கான பதிலை தேடி தேடி அவர் கொடுத்ததுதான் இன்னைக்கு நாம பரிபிரஷ்னா அப்படின்ற கிரந்தத்தின் மூலமா நாம நிறைய கேள்விகளுக்கு பதில தெரிஞ்சுக்கிட்டும் இருக்கோம். அதை நாம பின்பற்றிக்கிட்டும் வரோம். இந்த சத்சங்கத்தின் மூலமா நிறைய கேள்விகள், அதாவது தெரியாத நிறைய கேள்விகளுக்கு பதில நாம தெரிஞ்சுக்கிட்டும் இருக்கோம். எந்த வேலை செய்தாலும் அதை நாம புரிதலோட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு காரணமானவர் எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சத்சங்கத்தை நாம துவங்குவோம். இன்னைக்கான கேள்வி சமுத்திர ஸ்நானம் செய்வதன் மூலம் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் பெரியவங்க சமுத்திர ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? சமுத்திர ஸ்நானம் அதாவது எப்ப செய்யணும், செய்பவர்கள் எப்பப்ப செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 மாதங்கள் விசேஷமா சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 3 மாதங்கள் என்ன அப்படின்னா, எந்தெந்த மாதத்துல செஞ்சா அந்த சமுத்திர ஸ்நானத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னதும் சொல்லியிருக்காங்க. அதாவது மாசி மாதம், கார்த்திகை மாதம், வைகாசி மாதம், இந்த 3 மாதங்கள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமுத்திர ஸ்நானமா இருக்கலாம், இல்ல நதி ஸ்நானமாகவும் இருக்கலாம். இந்த இரண்டுக்கும் இந்த 3 மாதங்கள் ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சமுத்திர ஸ்நானம், சமுத்திர ஸ்நானத்தால என்ன உபயோகம்? ஏன்னா எதுக்கு நாம சமுத்திர ஸ்நானம் செய்யணும், எந்த பாவனையோட நாம செய்யணும் அப்படின்றத நாம இங்க பார்க்கணும். இப்போ நான் சமுத்திரம் அப்படின்னா நமக்கு சென்னையில பீச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நான் பீச்சுக்கு போறேன். அங்க போய் நானும் ஜாலியா அங்க சமுத்திர ஸ்நானம் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட நான் போறதில்லை. பீச்சுனாவே ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? அங்க போய் நல்லா ஆட்டம் போட்டு நல்லா விளையாடிட்டு 4-5 செல்ஃபி எடுத்துக்கிட்டு இப்படிதான் நாம வருவோம் இல்லைங்களா? அதுதான் அங்க ஃபுல்லா நினைஞ்சிட்டு நாம வருவோம். அதுதான் நமக்கு சமுத்திர ஸ்நானம் இல்லைங்களா? அதுக்கப்புறமா தான் சமுத்திர ஸ்நானம் அப்படின்னா என்ன அப்படின்ற புரிதல் நமக்கு கிடைச்சது இந்த பரிபிரஷ்னா என்ற கிரந்தத்தினால, இந்த சத்சங்கத்தின் மூலமா இல்லைங்களா? இந்த சத்சங்கத்துல கலந்துக்கிட்டது அப்புறம் ஒவ்வொன்னா நாம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். சமுத்திர ஸ்நானம் எதற்கு செய்யணும்? சமுத்திர ஸ்நானம் என்றால் என்ன அப்படின்னா, சமுத்திரம் அப்படின்னா கடல் இல்லைங்களா? கடல் தண்ணி எப்படி இருக்கும்? உப்பா இருக்கும் இல்லைங்களா? அப்போ உப்பு விசேஷமானது தானே இல்லைங்களா? உப்பு விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறிவியல் பூர்வமாகவும் நமக்கு தெரியும். ஆகையால சமுத்திர ஸ்நானம் சேஷ்டம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது நம்ம தேகத்துக்கு மட்டுமே அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அதை கூர்ந்து உள்நோக்கி பார்த்தால் அதன் முழு காரணம் இருக்கு என்பதை நாம தெரிஞ்சுக்கணும்.
சமுத்திர ஸ்நானம் என்று சொல்றோம். ஆனா அந்த கடல்ல நதிகள் கலக்கிறது இல்லைங்களா? அந்த நதிகள் அந்த நதிகள்ல எத்தனை மகான்கள், நிறைய நதிகள் இருக்கு. எல்லா நதிகளும் கடைசியில எங்க கலக்குது? சமுத்திரத்துலதான் கலக்குது. அப்போ அந்த நதிகள்ல நிறைய மகான்கள் ஸ்நானம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க பாத ஸ்பர்ஷம் அந்த நதிகள்ல விழுந்திருக்கும். அது கடைசியா கடல்ல கலக்குது. ஸோ அப்போ இந்த நதிகள் எல்லாம் சேர்ந்து இந்த கடல்ல கலக்கும் போது அந்த மகான்களின் ஸ்பரிசம், அந்த புண்ணியம், பாதம் பட்ட புண்ணியம் எல்லாம் சேர்ந்து ஒரே இதுவா நம்ம கடல்ல கலக்குது. அப்போ அந்த கடல்ல கலக்கிறதால நதி ஸ்நானம் பண்ணா நல்லது. இந்த மகான்களின் ஸ்நானம் செஞ்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த நதிகள் எல்லாம் எங்க கலக்குது அப்படின்னா கடல்ல தான். அந்த பாவனையோட நாம நதி ஸ்நானம் செய்யணும். எல்லா நதிகளின் சங்கமத்திலும் நான் ஸ்நானம் செய்கிறேன், எல்லா மகான்களின் பாதம் பட்ட நதிகளின் சங்கமத்துல நான் ஸ்நானம் செய்கிறேன் என்ற பாவம் நமக்கு வேண்டும். அந்த பாவமே பிரதானமானது இல்லைங்களா? இப்போ நாம யாத்திரைகள் செய்யறோம். அதாவது தீர்த்த யாத்திரைகள் செய்யறோமா, இல்ல விஹார யாத்திரைகளும் செய்யறோம். இப்போ திருமலை அப்படின்னு நினைக்கலாம். திருமலைக்கு யாத்திரை செய்யறோம். முன்பு எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்ப எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? திருமலைக்கு போனா அங்கிருந்து அந்த கிளைமேட் எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா? சில்லுன்னு இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு? ஆஹா, இங்கேயே ஒரு 4 நாள் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா? அதாவது சாமியோட பேரை சொல்லிட்டு ஒரு 4 நாள் நாம ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு திருப்பதினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்க இருக்கிற அந்த சில்னஸ், அந்த அந்த கிளைமேட் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால நான் போன உடனே வரணும்னா எனக்கு மனசு வராது. அங்க ஒரு 2 நாள் இருப்போம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் திருமலைக்கு போகணும். சுவாமி பேரை சொல்லிட்டு சுவாமியையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டும் நான் வருவேன். அப்போ இது தீர்த்த யாத்திரை ஆகுமா, விஹார யாத்திரை ஆகுமா? அது விஹார யாத்திரை தான் ஆகுமே தவிர அது தீர்த்த யாத்திரை ஆகாது இல்லைங்களா? ஆனா நிறைய பேர் சுவாமி தரிசனத்துக்காகவே போறவங்களும் இருக்காங்க, தீர்த்த யாத்திரை பண்றவங்களும் இருக்காங்க. அது மாதிரி நாமும் எந்த யாத்திரை செஞ்சாலும் எது செஞ்சாலும் அந்த புரிதலோட நாம செய்யணும். அதே போல நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மில் உள்ள அந்த மலினத்தை அகற்றணும் என்பதே மாஸ்டர் அவர்களின் நோக்கமும் கூட. சரி, எல்லா நதிகளும் புண்ணிய நதிகள் தானே. கங்கா, காவேரி, யமுனா, சிந்து, கிருஷ்ணா, கோதாவரி, எல்லா நதிகளும், இந்த நதிகள்ல எத்தனையோ மகான்கள் அவங்களின் தவம் புரிந்தவர்களும் அவர்களின் பரிசம் பட்டு இந்த நதிகள் எல்லாம் கடல்ல சேர்க்கின்றன இல்லைங்களா? அந்த கடல்ல நாம சமுத்திர ஸ்நானம் செய்யும் பொழுது அந்த மகான்களின் பரிசத்தால் இந்த சமுத்திர ஸ்நானம் செய்யும் பொழுது என் தேகம் புனிதம் அடைகிறது என்ற பாவனையோட நாம செய்யணும். நார்மலா செய்யும் ஸ்நானத்துக்கும் இந்த பாவனையோட செய்யும் ஸ்நானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது நரிக்கும் நாகலோகத்துக்கும் உள்ள வித்தியாசம் போல எப்படியும் சமுத்திர ஸ்நானம் செய்றோம். அது இந்த பாவனையோட செய்யலாமே, பாவனை தானே பிரதானம். அப்படி செய்யும் பொழுது எல்லாம் நம்ம என்ன ஆகும்? ஒரு ஸ்ரத்தை பிறக்கும் இல்லைங்களா? ஸ்ரத்தை அப்படி என்றால் அவர் இருக்கும் சந்நிதியில் நாமளும்
இருக்கோம் என்ற பாவம் நம்மள பிறக்கும். இல்லைங்களா? நம்மள பிறக்கும். சரி, இங்க இருந்து நாம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா நாம எந்த நல்ல காரியம் செஞ்சோம் அப்படின்னு எண்ணும் பொழுது நான் புண்ணிய நதி சங்கமம், அதாவது புண்ணிய நதி சங்கமமான சமுத்திர ஸ்நானம் செஞ்சிருக்கிறேன் என்ற பாவம் இருக்குமா இல்லையா? அதை வைத்து கொண்டு கூட நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயம்தானே, இல்லைங்களா? அதே மாதிரிதான் இயற்கையை பார்த்தா எல்லா இடத்திலும் ஒரு ஆன்மீக சக்தி இருக்கும், இல்லைங்களா? எப்படி என்றால் 24 குருக்கள் என்று சொல்லிக்கலாம். நாம குரு சரித்திரத்தின் மூலம் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொரு குருவுக்கும் ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு, இல்லையா? அதுல ஒரு குருவாக நாம மரத்தை எடுத்துப்போம். இப்போ மரம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த மரத்தை நாம வெட்டினா கூட அந்த மரத்துல இருந்து வீட்டுக்கு கதவுகள், ஜன்னல்கள், இன்னும் நிறைய ஹுட்வொர்க்கெல்லாம் நாம செஞ்சு பயன்படுத்திட்டு இருக்கோம், இதுல இருக்கும், இல்லைங்களா? அப்போ இதுல ஆன்மீக பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, தான் இறந்தாலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்பதே ஆன்மீகம், இல்லைங்களா? சோ இதுவே இயற்கையும் சொல்லுது. நீ சிரஞ்சீவியா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பிறருக்கு எடுத்துக்காட்டா விளங்கணும், இல்லைங்களா? அதாவது ஒரு விவேகானந்தர் போல, ஒரு அப்துல் கலாம் போல எத்தனையோ மகான்கள் இருக்கலாம், சயின்டிஸ்டுகளா இருக்கலாம். அவர்கள் மூலம் தெரிந்து கொண்ட சத்தியத்தை உணர்ந்து நாமும் இந்த உலகத்திற்கு உபயோகப்படணும். சயின்ஸ் கடவுள் என்று சொல்லாமல் இருந்தாலும் ஆன்மீக சக்தி என்ன சொல்லுது? எல்லோரையும் ஆனந்தப்படுத்துவது, ஆனந்தமாக இருப்பதே அப்படின்னு சொல்லுது. இப்போ கைபேசி கண்டுபிடிச்சவன் ஆனந்தமா இருக்கான், இல்லைங்களா? ஒரு செல்போனை கண்டுபிடிச்சவன் சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அதை கண்டுபிடிச்சு அதை விற்கும் பொழுது அவனுக்கு நிறைய பணம் வருது. அதுல அவன் நல்ல வசதியா இருந்துட்டு அவன் சந்தோஷமா இருக்கான். அதே மாதிரி அதை உபயோகப்படுத்தும் நாமளும் ஆனந்தமா தானே இருக்கும், இல்லைங்களா? அது நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதனால நாமளும் சந்தோஷமா இருக்கும், இல்லையா? ஆனந்தமே பரமானந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்தமே பரமானந்தம், முக்தி, மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோக்ஷம் அப்படின்னா விடுதலை. எதுல இருந்து விடுதலை அப்படின்னு கேள்வி கேட்டா, துக்கத்துல இருந்து விடுதலை. அப்போ அது ஆனந்தம் தானே, ஆனந்தமே என்று அர்த்தம், இல்லைங்களா? அதனாலதான் சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, மகனீயனானாலும் சரி, மகான்கள் ஆனாலும் சரி, அவர்கள் இயற்கையை பார்த்து ஆன்மீகத்தை தெரிந்து கொண்டு உணர்ந்து அதை பரிசீலித்து பரிசோதனை செய்து சாதித்தது எதை அப்படின்னா ஆனந்தத்தை சாதித்து பரமானந்தத்தை உள்வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போலவே இந்த சமுத்திர ஸ்நானம் கூட அபாரம், அனந்தம், இந்த பூமிக்கு நீர்நிலைக்கும் முதன்மையானது. அதனால சமுத்திர ஸ்நானம் அபாரம், ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் சர்வ வியாபகன், இல்லைங்களா? சர்வ வியாபகன், சர்வஜன், சர்வசமர்த்தன், அளவிட முடியாதவன். இறைவனின் தத்துவம், அந்த தத்துவத்துக்கு முடிவு இருக்கா அப்படின்னா கேள்விக்குறிதான், இல்லைங்களா? அதே மாதிரிதான் கடவுளின் லீலைகள் முடிவு இருக்கா அப்படின்னா இல்ல. அனந்தமும் சமுத்திரம் தான், இல்லைங்களா? சோ அதனால சமுத்திரத்தின் ஆழம்
தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதே போல இறைவன் தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் மிகவும் கஷ்டம். அதே போல அந்த கடல் இறைவனின் ஸ்வரூபம் என்ற பாவம், கடலை பார்த்த உடனே நம்மள தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் அனந்தன், அபாரன் இல்லையா? இப்போ ஒரு முத்து எடுக்க நாம எவ்வளவு ஆழம் செல்ல வேண்டுமோ அதே போல இறைவனுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ளணும்னா எவ்வளவு உள்நோக்கி சென்று அறிய வேண்டும், அறிந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி அதன் பின் அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்ட உடனே நமக்கு என்ன கிடைக்குது? இறைவனுடைய அருள் கிடைக்குது. அதே மாதிரிதான் எப்படி முத்து இருக்கும் இடத்தை நாம எப்படி அடைகிறோமோ அதே போல இறைவன் அடையும் வழி நமக்கு தெரிய வரும். அதை தெரிந்து கொண்டதை தெரிந்து கொண்ட பின்பு இறைவனை நினைத்து ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இறைவனை நினைப்பதே என்ன? அந்த இறைவனை நினைத்து கொண்டே இருப்போம் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் என்ன பண்ணுவோம்? சதா அவர் நாமஸ்மரணையே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவரையே எல்லா சுத்தியும் அவரையே நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? அதுதான் அனன்ய சிந்தனம் ஆகும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அதையே சாய்நாதர் எல்லா உயிரினத்திலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன போது இங்கு இருக்கும் எந்த ஒரு பொருளாகட்டும், மரமாகட்டும், செடி கொடியாகட்டும், அதை பார்த்த உடனே பாபா நமக்கு நினைவுக்கு வரணும் இல்லைங்களா? இப்போ கல்பவிருட்ச அத்தியாயம் ஆகட்டும், சர்வ வியாபகன் அத்தியாயம் ஆகட்டும், விஸ்வரூப அத்தியாயம் ஆகட்டும், எதுக்கு பாபா இத்தனை எடுத்துக்காட்டு நமக்கு சொல்லி இருக்காரு? நீ எந்த வேலை செய்தாலும், எதை பற்றி யோசித்தாலும், எந்தவித பாவனையோடு தோன்றினாலும் இறைவனையே ஞாபகத்திற்கு வரணும். அதுக்குதான் இந்த பாவனை, இந்த பாவத்தை புரிய வைப்பதற்கே மாஸ்டர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? உதய பிரார்த்தனா. இந்த பாவனை நம்மள வரணும் அப்படின்றதுக்காக மாஸ்டர் அவர்கள் உதய பிரார்த்தனா அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்கார். இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வாக்கியமும் நீ எதை பார்த்தாலும் நீயே தெரிகிறாய் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அதாவது சர்வ ஜனங்களிடத்திலும் உங்கள் பக்தியே மலரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல அங்கு நாம என்ன பார்க்கிறோமோ, எங்கு பார்த்தாலும் பாபாவே நமக்கு ஞாபகம் வரணும். அந்த தத்துவம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சமுத்திரம் பார்த்த உடனேயே இறைவனை பற்றிய நினைவு நமக்கு வரணும். அப்போ என்ன ஆகும்? எதை பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் இறைவன் ஞாபகம் வரும். எங்கும் அவரே என்ற நிலை நம்மள இருக்கும் இல்லைங்களா? அப்போது நம்ம மனம் அல்பத்தனமான பாவனையில் இருந்து நம்மை விலக்கி வைக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த அல்பத்தனமான பாவனை அப்படின்னா என்ன? இப்போ ஒண்ணு நம்ம என்னுடைய எதிர் வீட்டுல சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள்ல போய் நான் கலந்துக்கிறது. அதாவது அந்த வீட்டு விஷயங்கள் நமக்கு தேவையில்லாததுதான், ஆனாலும் அதுல போய் நான் மூக்க நுழைக்கிறது. வழியில போறவன் வரவன் கிட்ட எல்லாம் எல்லா விஷயத்தையும் வீண் பேச்சும் நான் பேசுறது. ரெண்டாவது எதிர் வீட்டுக்காரன் வசதியா இருக்கான், ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கேனே அப்படின்னு யோசிக்கிறது அல்பத்தனமான பாவம் இல்லைங்களா? அவன் அதிகமா உழைப்பு போட்டிருக்கான், அதனால அவன் நல்ல நிலைமையில இருக்கான். ஆனா நான் எதுவுமே செய்யாம அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்பது அல்பத்தனமான பாவம் தானே. பாபா என்ன சொன்னாரு? அவன் அதிகமா உழைச்சான், முன்னுக்கு வந்தான், நீயும் உழைத்தால் நீயும் அந்த நிலைக்கு வருவ அப்படின்னு பாபா சொன்ன வார்த்தை நமக்கு நினைவுக்கு வந்தால் நம்மள மாற்றம் வரும்.
நல்வழிப்படலாம். அதே போல கடலுக்கு சாயந்திரம் வேளையில நாம போனோம்னா அந்த கடல் அலைகளை பார்த்து கொண்டு இருந்தா நம்ம மனம் எவ்வளவு அமைதியா சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அதுல கடவுளின் லட்சணங்கள் நமக்கு தெரியும் இருக்கும் இல்லைங்களா? அந்த கடவுளின் லட்சணம் அதுல உள்ளதால பகவான் சந்நிதியில இருந்ததால நம்ம மனம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த பகவானுடைய சந்நிதியில் நாம் இருக்கும்போது நம்மளுடைய மனம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த கடலை பார்க்கும்போது நம் மனசுல ஏற்படும். அதேதான் பாபாவை சதுர்வேத் விநாயக் கண்ணிமைக்காம பார்த்தாரு இல்லைங்களா? பார்த்து கொண்டே இருந்தார் இல்ல? எதுக்கு? இப்போ கடலை பார்க்கும்போது ஏன் நம்ம மனம் நம்ம மனசு ஆனந்தமா இருக்கு? கடவுளின் படைப்பு மிகவும் அற்புதமா இருக்குது இல்லைங்களா? அவரின் ஆனந்தப்படுத்தும் அந்த குணம் நம்மளை ஈர்க்குது இல்லைங்களா? அப்படி எல்லோரையும் ஆனந்தப்படுத்தும் குணம் இறைவனுடையது. ஒரு பைத்தியக்காரன் கடலுக்கு சென்றால் கூட அவன் கூட அங்க சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அந்த அந்த சமுத்திரம் நம்மளை அவ்வளவு ஈர்க்கும். அங்க போனா நம்ம மனசு அவ்வளோ அமைதியா இருக்கும். நம்ம மனசுல எவ்வளவு கலவரம் இருந்தாலும் சரி, அங்க போய் ஒரு 1/2 hour உக்காருங்களேன். அந்த அலையோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே அந்த அந்த வானம் அந்த கடல்ல மிதக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது அந்த இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது அந்த இறைவனோட ஸ்வரூபம் அங்க நமக்கு தெரியும். அந்த இறைவனுடைய ஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது நம்ம மனம் ரொம்ப ஆழ்ந்த அந்த அமைதியில நிலவும் இல்லைங்களா? அதுதான் எல்லோரையும் ஆனந்தப்படுத்தும் குணம் அது இறைவனுடையது. அந்த குணம் சமுத்திரத்துக்கும் இருக்கு இல்லைங்களா? இந்த தத்துவத்தை உணர்ந்த உடனே நமக்கு என்ன வரும்? கடவுளுடைய ஞாபகம் நமக்கு வரணும். எப்படி நம்ம திருமலை யாத்திரை போறோம் இல்லையா? திருமலை யாத்திரை போறோம். ஆனா தரிசனத்துக்காக நம்ம நின்னோம்னா என்ன ஆகும்? அந்த கியூல பல மணி நேரம் நிக்கணும். பல மணி நேரம் நிக்கிறது இல்லாம அந்த கியூ லைன்ல போகும்போது எத்தனையோ இடைஞ்சல்கள் இல்லைங்களா? ஒருத்தன் தள்ளுவான், ஒருத்தன் கிள்ளுவான், நிறைய இருக்கும். தள்ளு முள்ளுகள் நிறைய இருக்கும். எல்லாத்தையுமே கடந்து அந்த ஆனந்த நிலையத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அவ்வளவு நேரம் நம்ம பட்ட அந்த கஷ்டம் எல்லாமே எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாமல் போகுதா? அதுதாங்க பகவானுடைய பார்வை. பகவானை பார்த்ததும் எப்படி நம்ம ஆனந்தம் அடையிறோமோ அதுதான் அமைதி. அந்த திருமலையில அந்த பகவானை பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம சொல்லுவோம், வெளியே வந்துட்ட உடனே கேட்ட உடனே எப்படி தரிசனம் ஆச்சு அப்படின்னா நல்லா ஆச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அந்த ஆனந்தத்திலேயே இருக்கிறதால நமக்கு அந்த தள்ளு முள்ளு எல்லாமே நினைவற்று போயிடுது. அந்த ஆனந்த நிலையத்துல இருக்கிற அந்த பகவானை மட்டும் அந்த ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கும்போது, ஒரு செகண்ட் அந்த பார்த்தாலும் நம்ம உடல், மனம், பொருள், ஆவி எல்லாமே அப்படியே அந்த பகவானோட கலந்தா மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதனால வெளியே வந்தோடனே தரிசனம் எப்படி ஆச்சுன்னா நல்லா ஆகலைன்னு நம்ம சொல்லுவோமா? கண்டிப்பா ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. நல்லா ஆச்சு தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதாங்க இறைவனுடைய தத்துவம். அதே மாதிரி ஆகாயம். இப்போ ஆகாயம் இருக்கு, இருந்தாலும் அது இல்லாத மாதிரிதான் இல்லையா? ஆகாயம் சூன்யம் இல்லையா? எந்த குணம் இல்லாததும். ஆகையால அதுக்கு நிர்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீழே சமுத்திரம் இருக்கு, அதுக்கு சகுணம் அப்படின்னு என்ற பாவம் நமக்கு வரணும். ஆகாயம் எப்படி இருக்கிறது போல தெரிஞ்சாலும் இல்லாமல் இருக்குதோ, சமுத்திரம் சகுண ரூபமாய் இருக்கு இல்லைங்களா? எந்த குணத்துல இருக்கு அப்படின்னா கடவுளின் லட்சணங்களோட இருக்கு.
நாம கடவுளிடம் போக வேண்டும் என்றால் அது நமக்கு மிகவும் கஷ்டமான விஷயம். ஏன்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் வரும். இது எல்லாம் கடந்து கடவுள் தத்துவத்தில் நாம சென்றால் ஆனந்தத்தை நாம அடையலாம். ஆனந்தமே கடவுள். இப்போ கடல்ல நாம நீந்தி செல்றோம் வச்சுக்கோங்களேன். நிறைய அலைகள் நம்மள இழுக்கும் இல்லைங்களா? ஒரு அலை நமக்கு கரைக்கு தள்ளிடும், ஒரு அலை நம்மள இழுத்துக்கிட்டு போகும் இல்லைங்களா? இதை எல்லாமே கஷ்டப்பட்டு நீந்தி எதிர்நீச்சல் போட்டு கடலுக்கு மத்தியில நாம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? இந்த அலைகள் எல்லாம் இல்லாம ஒரே லெவலா அப்படியே அந்த அமைதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும் இல்லைங்களா? அதுதாங்க சகுனம். சகுனம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதத்தான் பாபா சொல்லி இருக்காரு. அதான், நீ ஆனந்தமா கானம் செய்றியா? அதுவும் உன்னால செய்ய முடியலையா? சரி, உச்சி முதல் பாதம் வரை உன்னால செய்ய முடியலையா? அதுவும் உன்னால முடியாதா? சரி, நாமஸ்மரணையாவது செய்ய முடியுமா? அதுவும் முடியாதா? சரி, என் சரித்திரத்தை கானம் செய், அதுவும் முடியாதா? என் சரித்திரத்தையே கேளு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி கேட்க கேட்க எப்படி அந்த அலையில அந்த அலைகள் எல்லாம் எதிர்த்து உள்ளே நாம சென்று கடலுக்கு மத்தியில அமைதியா ஆனந்தமா இருக்கோமோ, அது மாதிரி நாம சமுத்திரத்துக்கு அதுக்குதான் சமுத்திரத்தை சகுன பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குணங்களோடு கூடிய ஸ்வரூபம், ஆகார ரூபம் அப்படின்னு சொல்றாங்க. நிராகாரம் கிடையாது. ஆகாயம் நிராகாரம் என்றால் சமுத்திரம் ஆகார ரூபம். அதனாலதான் சமுத்திர ஸ்நானம் சிரேஷ்டம், அதாவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நிராகாரத்தை தியானிக்க முடியாது இல்லைங்களா? நிராகாரத்தை எப்படி நம்ம தியானிக்க முடியும்? அதனாலதான் சமுத்திரத்தை சத்குருவாக நீ பாவனை செய். இந்த பாவனை எப்போது உன் மனதுல ஏற்படுதோ அப்போது உனக்கு சத்குரு நினைவுக்கு வருவார், அறிய செய்வார். அதுக்கு தான் பாபா சரித்திரத்துல ஒரு அத்தியாயத்துல இறைவனின் குணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பாபா நினைவு வரும் இல்லைங்களா? அப்படின்னு யார் சொல்லுவாங்க? மாஸ்டர் சொல்லி இருக்காரு. எதுக்கு என்றால் தெய்வத்திடம் என்ன குணங்கள் இருக்கோ அவை அனைத்தும் பாபாவிடம் நாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பகவானை ஸ்மரிக்கையில் பாபாவை நினைக்கிறோம். ஏனென்றால் அந்த குணங்கள் நினைவுக்கு வருகிறது. அதாவது பாபாவின் குணங்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. எப்படின்னா பாபா சர்வஜன், பாபா சர்வ வியாபகன், பாபா சர்வ சமர்த்தன், பாபா விஸ்வ வியாபகன் என்று சொல்லும் பொழுது பாபா தெரிகிறார் இல்லைங்களா? இல்லையா? இது சமுத்திர ஸ்நானத்திலும் உள்ள அந்தரார்த்தம். இதுதான் சமுத்திர ஸ்நானத்துல இருக்கிற அந்தரார்த்தமும் கூட. சரிங்களா? சத்குருவை ஆச்சரித்தவனுக்கு எல்லா பகவத் தத்துவமாகவே தெரியும். சத்குருவை ஆச்சரிக்காதவனுக்கு இந்த பாவம் முழுமையாக தெரியாது. ஆச்சரிக்காதவன் இறைவனை அடைய முடியாது. ஆச்சரித்தவன் தன்னை அர்ப்பணித்தவனுக்கும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. சமுத்திர ஸ்நானம் யார் செஞ்சாலும் அந்த பலன் இருக்கு. ஆனால் பாவனையோட செய்தவனுக்கு அது அதாவது பாவனையோட செய்யாதவனுக்கு அது இல்லாம போகுது. அதே பாவனையோட செய்தவனுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் கிடைக்கும். இப்போ பாவனையோட செய்தால் நல்ல பலிதம் கிடைக்கும்.
எந்தவித பாவனையும் இல்லாமல் செய்தால் அதற்கே பலிதம் கிடைக்கும், ஆனால் அது மிகவும் சிறிதளவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த விஷயத்தை நாம் ஞாபகம் வைக்கணும் என்ற விஷயத்தை நாம ஞாபகம் வைக்கணும். அதே போல சித்தாரூட சுவாமி சரித்திரத்துல ஒரு இடத்துல ஒருத்தர் ஸ்நானம் செய்து கொண்டு இருப்பார். அப்போ சித்தாரூட சுவாமி எதுக்கு சமுத்திர ஸ்நானம் செய்யற அப்படின்னு கேட்பார். அதற்காக என் தேகம் சுத்தப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொன்னார் அந்த பதில, தெரியாமல் சமுத்திர ஸ்நானம் செய்யாதே, தெரிந்து செய் என்று சொன்னார். இதுவே சத்சங்கத்தில் சொல்லுவதும், நம்ம சத்சங்கத்திலையும் இதேதான் நம்ம சொல்றோம். ஒவ்வொன்றும் யோசிச்சு செய்யுங்க, யோசனையை பெருக்குங்க. மிருகத்தன்மையில இருந்து மனிதனாக மாறுங்க. அந்த மாற்றம் நம்மில்தான் இருக்கு, நம்ம கிட்டயே இருக்கு. அதுல இருந்து நாம தான் வெளியே வரணும். அப்படி நாம வெளியே வரும்போது இந்த பாவத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாவத்தோட இருந்தா எந்தவித பவித்திர நதிக்கரைக்கு சென்றாலும் இதே பாவம் தான் தோணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாபா பாதத்துல இருந்து கங்கை நீர் வந்தது இல்லைங்களா, அது எப்படி வந்தது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா ஏன் வந்தது அப்படின்னும் நாம கேள்வி கேட்கணும் இல்லைங்களா. அதாவது கோதாவரிய பாபா கங்கை அப்படின்னு சொல்லுவாரு. எல்லோரும் அதுல மூழ்கி ஸ்நானம் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போ அங்க எல்லாரும் மூழ்கி ஸ்நானம் அந்த நதியில ஸ்நானம் பண்ணும் பொழுது அவர்களுடைய பாவம் எல்லாம் அந்த நதியில போய் கலக்குதா? அப்போ அந்த நதி புனிதம் அடையணும்னா என்ன எப்படி ஆகணும் அப்படின்னா, மகான்களுடைய பாதங்களை தன்னுடைய நதிக்கு படாதா அப்படின்னு அந்த நதிகள் எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்குமா, சரிங்களா. ஆனா இவரும் அங்க போய் அங்கெல்லாம் போகவே மாட்டார் இல்லைங்களா. பாபா எந்த நதி கரைக்கும் போய் குளிச்சதே இல்லை இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும்? அப்போ பாபா கூப்பிடணும் இல்லைங்களா, கூப்பிட்டாதானே அந்த நதி வரும் இல்லைங்களா. அப்போ இவரே அந்த நதி கிட்ட போகவும் மாட்டாரு. பாபா எப்பொழுதாவது கோதாவரியில ஸ்நானம் செஞ்சாரான்னா அதுவும் இல்லை. அப்போ ஏன் கங்கை வந்தது? கூப்பிட்டு விட்டதானே வரும், இல்லைன்னா வராது இல்லைங்களா. அதனாலதான் தாசு கண்ணுக்காக இங்கேயே இருக்கு கங்கை அப்படின்னு சொன்னார். அது சொன்ன உடனேயே என்ன, அது கங்கையை கூப்பிட்டா மாதிரி தானே ஆகும். அதனாலதான் அப்போ ஓடி வந்தது. அவருடைய பாதத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த கங்கை நதி அவர் பாதத்திற்கு வந்தது. அந்த பாதம் பட்டதும் அந்த கங்கை புனிதம் அடையுது. இதற்காகவே நதிகள் தவித்துக்கிட்டு இருக்குமா, எந்த மகான் தன்னிடம் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காகவே மகான்கள் என்ன செய்வாங்கன்னா தீர்த்த யாத்திரைகள் செய்வாங்க. ஏன் அவங்கெல்லாம் இருந்த இடத்துலயே ஸ்நானம் செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லைங்க. சங்கராச்சாரியா ஆகட்டும், மகான்கள் ஆகட்டும், ஏன் தீர்த்த யாத்திரைகள் செய்கிறார்கள் அப்படின்னா அவர்களது தவ சக்தியால் அவற்றின் பாவங்களை அவங்க போக்குவதற்காகத்தான். பவித்திரமான நதி என்பதால் நாம அந்த நதியில மூழ்குகிறோம். அப்படி எல்லாரும் அந்த நதியில முழுகும் பொழுது அந்த நதி அசுத்தமாகுதா இல்லைங்களா. அப்ப அது மறுபடியும் சுத்தம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ நாம மகாநந்தி போறோம், அங்க இருக்கும் நீர் எவ்வளவு தெளிவா இருக்கும் இல்லைங்களா. நம்ம 1 ரூபாய் நாணயத்தை போட்டாலும் நல்ல தெளிவா தெரியும். அதுவே அழுக்கு படிஞ்சு இருந்தா தெரியுமா? சோ அதனால நம்மள இருக்கும் அழுக்கை போக்கினால் என்ன, உள்ளே இருக்கும் இறைவன் தெரிவான். அழுக்கை சேர்த்துக்கிட்டே இருந்தால் இறைவன் எப்படி தெரிவான்?
இங்கே இறைவன் என்பது என்னன்னு பார்த்தா ஞானம். வேற ஏதோ வேற ஏதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம்ங்க. இங்கே இறைவன் என்பதே ஞானம்தான். இவ்வளவு விளக்கம் பாத்தீங்களா? இந்த நதி ஸ்நானத்துக்கு மாஸ்டர் அவர்கள் இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த சமுத்திர ஸ்நானத்துல இருக்கு அப்படின்னு மாஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இத சொல்றதுக்கு அவர் எத்தனை நூல்களை படிச்சிருக்கணும், எந்த அளவுக்கு பரிசோதனை செஞ்சு இருக்கணும், சரியான பதில் அளிக்கணும் அப்படின்னு அவரு எவ்வளவு தவிச்சு இருக்கணும். ஆகையால இந்த சத்சங்கம் வாழ்க்கை முறையில புரிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்யணும். முயற்சி செய்து நேர்மையாக வாழ வேண்டும். நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வேண்டும். அப்போதுதான் இந்த மாணவ ஜென்ம சாதகம் என்று சொல்வதே மாஸ்டர் அவர்களின் எண்ணம். அப்போ இந்த சத்சங்கத்தின் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா, நதி ஸ்நானம் செய்யும் பொழுது, நதி ஸ்நானமாக இருந்தாலும் சரி, சமுத்திர ஸ்நானமாக இருந்தாலும் சரி, அது எல்லா நதிகளின் சங்கமத்தோடு சமுத்திர ஸ்நானம் செய்கிறோம். எல்லா மகான்களின் பாத ஸ்பரிசம் பட்ட அந்த நதிகளின் சங்கமத்துல நாம சமுத்திர ஸ்நானம் செய்கிறோம். ஆகையால் அந்த புரிதலோடு அந்த பாவனையோடு நாம் ஸ்நானம் பண்ணும்போது அதற்கான பலிதம் நமக்கு கிட்டும் என்பதை இங்க மாஸ்டர் அவர்கள் நமக்கு சொல்றாரு. இங்கே கடல் என்பது தெய்வ ஸ்வரூபமாய் நாம பார்க்கும் பொழுது, அங்கே நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது அந்த இறைவன் அருள் நமக்கு முழுமையா கிட்டும் என்பதே இந்த சத்சங்கத்தின் பதிலாகவும் இருக்கு. அந்த பலன் எல்லாம் நமக்கு கிட்டும் என்பதே இந்த கேள்விக்கான விடை. சக்தி.